ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடியுமாய் நாங்கள் உடைய வேதத்தை கற்கும்படியாய் நீர் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் வேத வசனங்களை புரிந்து கொள்ள வேண்டிய பிரகாரம் புரிந்து கொள்ள தேவையான கிருபைகளை எங்களுக்கு தந்தருளும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். முழுவதுமாய் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆன்லைன் பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் பிந்தின பகுதியை நம்ம பார்க்கலாம். கடந்த வாரத்திலே ரோமர் 7ஆம் அதிகாரத்துல பவுல் நியாயப்பிரமாணத்தை குறித்து நியாயப்பிரமாணத்தை குறித்து அதனுடைய நோக்கம் என்ன, நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை சொன்னதை நம்ம அங்க பார்த்தோம். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை குறித்து அதிகமாக மேன்மை பாராட்டி கொண்டிருந்தார்கள். ஆனா பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாணம் நல்லதுதான். நியாயப்பிரமாணத்தானுடைய நோக்கம் நீங்கள் நினைக்கிறது போல அந்த நீங்கள் எதிர்பார்க்கிற அல்லது நீங்கள் நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கைக்கு நேராக கொண்டு செல்வதற்கு நியாயப்பிரமாணம் போதுமானது அல்ல. ஸோ நியாயப்பிரமாணத்திற்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. ஸோ லா ஹேட் அல்லது டோரா ஹேட் பர்பஸ். அந்த பர்பஸ் அது செஞ்சு முடிச்சிருச்சு. அப்படின்னா நியாயப்பிரமாணம் மேக்சிமம் அதால எதை செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம போன வாரம் பார்த்தது மாதிரி இஸ்ரவேலருடைய தோல்விகளை, அல்லாவிட்டால் பாவத்தை அதால என்ன பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா காண்பிக்க முடிஞ்சிச்சு. பாவத்தை காண்பிப்பதுதான் நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கமாக இருந்துச்சு. இதை நம்ம போன வாரம் பார்த்தோம். இப்போ 13ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்ப்போம். 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து பாவம் அது பின்பகுதி. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதுனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படி ஆயிற்று. சோ இந்த வசனத்துலதான் அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம், ஃபுல் பர்பஸ் என்ன அப்படின்றத அங்க நம்ம பாக்குறோம். அந்த கற்பனையினாலே பாவம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா மிகுந்த பாவம் உள்ளதாக மாறினது. நியாயப்பிரமாணம் இல்லாமல் இருந்திருந்தா பாவம் இருந்திருக்கும், ஆனா அந்த பாவத்தை குறித்த உணர்வு இருந்திருக்காது, அந்த பாவத்தை குறித்த அறிவு இருந்திருக்காது. நியாயப்பிரமாணம் நல்லதுதான், கற்பனை நல்லதுதான். அதான் சொல்றாரு, அது நன்மையானதை கொண்டு, நன்மையான அந்த கற்பனையினாலே எனக்கு மரணத்தை உண்டாக்கினதுனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படி ஆயிற்று. சோ இந்த வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் பவுல் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னா, சின், டெத், பாவம் மரணம், இந்த ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னி பிணைந்து இருக்கிறது. பாவம் மரணம். ஆனா இதுல டோரா இல்லாட்டா லாவோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பாவத்தை பாவமாக காண்பித்து மரணத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம், இல்லாவிட்டால் மரணத்துக்குள்ளாக நீ இருக்கிறாய் என்பதை சுட்டி காண்பிக்கும்படியாக தான் நியாயப்பிரமாணம் பயன்படுத்தப்பட்டது. மொத்தத்துல ஒரு நியாயப்பிரமாணத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்சர்வ் பண்ற ஒரு யூதனுடைய அல்லது ஒரு இஸ்ரவேலனுடைய அல்லது மொத்த இஸ்ரவேலுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, அததான் அதுக்கு பிறகு உள்ள வசனங்கள்ல பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, 14ஆம் வசனத்துல இருந்து, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன். நிறைய நேரம் நம்ம இந்த 14ஆம் வசனத்துல இருந்து உள்ள இந்த பகுதியை நம்ம பொதுவா பவுலுடைய அனுபவம், பால்ஸ் ஓன் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்.
பட் இங்க வந்து பாலோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத விட இது மொத்த நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருந்த இஸ்ரவேலுடைய அல்லது யூதர்களுடைய என்னது நிலைமை தான் இது. இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் பாலோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ பால் வந்து தன்னை பீங் எ ஜூ, அவர் ஒரு யூதனா இருக்கிறதுனால தன்னை என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா அதோடு கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார், அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார். ஆக்சுவலா இதுதான் மேக்சிமம் நியாயப்பிரமாணத்தால செய்ய முடிஞ்சது. ஸோ அதை அவங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறாரு. ஸோ நியாயப்பிரமாணத்தை நீங்க இவ்வளவு மேன்மையா சொல்றீங்க, நியாயப்பிரமாணம் இருக்கிற அல்லது நியாயப்பிரமாணத்தை வைத்திருக்கிற எங்களை கொண்டுதான் கடவுள் இந்த உலகத்தை சரி செய்வார் என்று நீங்கள் மேன்மை பாராட்டுகிறீர்கள். ஆனால் நியாயப்பிரமாணத்துடைய நியாயப்பிரமாணத்தால மேக்சிமம் செய்ய முடிஞ்சது என்ன அப்படின்னு சொன்னா, அது நல்லதா இருந்துச்சு. நான் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன் என்பதுதான் எனக்கு என்ன செஞ்சுச்சு, காமித்தது. சோ அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இது இண்டிவிஜுவல் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ காமிக்கிறதுக்காக இதை சொல்லல. அவர் என்ன சொல்ல சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, அடுத்த அதிகாரம் நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது மாதிரி 8ஆம் அதிகாரம் வந்துதான் ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய அல்லது ரோமர் புஸ்தகத்தினுடைய கிளைமேக்ஸ். சோ 8ஆம் அதிகாரத்துக்கு நேராக கொண்டு போறதுக்கு முன்னாடி ஆஹ் அவரு எதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதுக்கு முந்தின அதிகாரத்தின் இந்த கடைசி பகுதியில அவர் எதை விளக்குறாரு, எதை விளக்கமா விளக்குறது அல்லது எதை வலியுறுத்துறாரு, எதுக்கு எம்பசைஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, ஆஹ் நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். சோ கிறிஸ்து மூலமா, சோ 8ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம இன்னைக்கு அடுத்த சாப்டருக்குள்ள நம்ம நுழைய போறோம். பட் அதுக்கு முன்னாடி அந்த கிறிஸ்து மூலமா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, சோ எனக்கு கிறிஸ்து மூலமா எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்றத அவர் வந்து சொல்றதுக்கு முன்னாடி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி கிறிஸ்து மூலமா என்னோட பர்சனல் லைஃபுக்கு ரிட்ஷிப்பு கிடைச்சிருக்குது, நான் பரலோகத்துக்கு போறதுக்கு வழி திறந்திருக்கு அப்படின்றத பத்தி இங்க பவுல் பேசல. நல்லா அதை புரிஞ்சுக்கோங்க. ஆனா இங்க எதை சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்தால மேக்சிமம் ஒரு யூதனை என்ன செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, நான் வந்து பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டவன், ஐ எம் சோல்டு டு சின் அப்படின்றதுதான் காமிக்க முடிஞ்சிச்சு. நியாயப்பிரமாணம் இல்லாத புற இனத்தாலும் பாவத்துக்கு விற்கப்பட்டவங்க தான், அக்கிரமங்களும் பாவங்களிலும் மறித்தவர்களா இருந்தவங்க. எபேசியருக்கு சொல்லுவார், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்தவர்களா இருந்த. இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் பாவ நிமித்தம் பாவம் மரணம் பின்னி பிணைந்திருக்கிற இந்த ரெண்டுக்கும் உட்பட்டு இருக்கிறாங்க. யூதனுடைய மேன்மை, அவங்க என்ன யூதர்கள் பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க டோராவை கை கொள்ளுகிறதுனாலே, நாங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறதுனால நாங்க பேகன்ஸ மாதிரி, யார மாதிரி, புறையினத்தார மாதிரி, யூதர் அல்லாதவர்கள மாதிரி நாங்க பாவத்துக்கு கீழே இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் பவுல் சொல்றாரு இல்ல, அவர் தன்னை அதை அவங்கள பிளேம் பண்றதுக்கு பதிலாக அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தன்னையும் அந்த யூதனோடு கூட அடையாளப்படுத்திக் கொள்றாரு. சோ இது எல்லா யூதர்களும் ஒத்துக்கொள்ள முடியும். ஏன்னா பாலும் கூட ஒரு சவுலா இருக்கும் போது அவன் ஒரு பாரசியா அவனோட எக்ஸ்பீரியன்ஸை தான் இங்க சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, நியாயப்பிரமான ஆவிக்குரியதா இருக்குது, ஆனா நான் எல்லாரையும் மாதிரி நானும் எப்படிதான் இருக்கிறேன், ஐ எம் ஆல்சோ சோல் டு சின். அப்படின்னா என்னது, நீ என்னதான் தோராவை குறித்து மேன்மை பாராட்டினாலும் சரி, நீ பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டவனா இருக்கிறாய். சோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன் இந்த டேர்ம்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பவுல் இதையெல்லாம் எப்படி பாக்குறாரு அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளா இருந்தார்கள். சோ ஆண்டவர் வந்து அவங்கள மீட்டெடுக்க மோசையை பயன்படுத்தி ஒரு எக்ஸோடஸ் அங்க ஆரம்பிச்சது. அந்த எக்ஸோடஸ் எதுக்கு நேரா அவங்கள நடத்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நேராக அந்த எக்ஸோடஸ் நடத்துச்சு. சோ பவுலோட சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஆரம்பித்திருக்கிற இந்த அடிமைத்தனத்திலிருந்து கிடைக்கிற அந்த விடுதலை எதை நோக்கி நம்மை நடத்துகிறது அப்படின்னு சொன்னா, புதிய படைப்பை நோக்கி நம்மை நடத்துகிறது, நியூ கிரியேஷனை நோக்கி நம்மளை நடத்துகிறது. இத வந்து இதுக்கு நேராக கொண்டு போறதுதான். சோ அதுதான் நம்ம 8ஆம் அதிகாரத்துல பார்ப்போம். 8ஆம் அதிகாரத்துல நியூ கிரியேஷன் எப்படி வரும் அப்படின்றத பார்ப்போம். பட் 7ஆம் அதிகாரத்தை அதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான் அவர் இங்க எந்த லாங்குவேஜை யூஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா,
அந்த எக்ஸோடஸ் லாங்குவேஜ் நம்ம இதை சொல்லலாம். யாத்ராகம என்னது மொழி நடை. ஏன் அப்படின்னா சோ அங்க அவங்க எப்படி இருந்தாங்க, அடிமைகளா இருந்தாங்க. அதே மாதிரி நியாயப்பிரமாணத்தினால மொத்தத்துல என்ன கிடைச்சது, புற இனத்தாரும் சரி யூதர்களும் சரி பாவத்திற்கு அடிமைகளாக விற்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அவ்வளவுதான். சோ அதுதான் அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். சோ இது வந்து ஒரு யூதனுடைய போராட்டம் மட்டும் இல்ல. இதே நேரத்துல நான் போன வாரம் சொன்னது மாதிரி அன்னைக்கு இருந்த அரிஸ்டாட்டிலை, கிரேக்க தத்துவ ஞானிகளா இருக்கிற அரிஸ்டாட்டில் போன்றவங்களை பின்பற்றின. சோ நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்க வந்து வர்ச்சுஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, நல்ல கேரக்டர்ஸுக்கு. சோ இவங்களோட நிலைமையும் அதுதான். சோ ரெண்டையும் இதுல கொண்டு வராரு. பட் ஆக்சுவலா அவர் அட்ரஸ் பண்றது யாருக்கு தான் அட்ரஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்தை வைத்திருக்கிற யூதர்களுக்கு தான் அவர் என்ன பண்றாரு, அட்ரஸ் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் நியாயப்பிரமாணம் நல்லதுதான், ஆனா என்னால நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற முடியல அப்படின்னா, there is something. நான் 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 வந்து பாவத்துக்கு விற்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்றத காமிக்கிறது தான் என்னது இந்த டோரா. சோ அதான் அவர் என்ன சொல்றாரு 17ஆம் வசனத்துல, ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது, என்னிடத்தில் என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். அனு ஒரு வாசிங்களா 18ஆம் வசனத்துல இருந்து. அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாகிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதிலே தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்திற்கும் ஊழியம் செய்கிறேன். ஓகே, சோ மொத்தத்துல இந்த பகுதியில ரெண்டு விஷயங்களை பவுல் வந்து காமிக்கிறாரு. என்ன ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறாரு, எதை வலியுறுத்துறாரு அப்படின்னு சொன்னா, பாவத்துக்கு நான் அடிமையாக விற்கப்பட்டிருக்கிறேன் என்பதை தான் இந்த நியாயப்பிரமாணத்தினாலே நான் தெரிந்து கொண்டேன். ஒருவேளை மற்ற புற இனத்தாரும் கூட அரிஸ்டாட்டில போன்றவர்களை பின்பற்றுகிறவர்கள் கூட அன்னைக்கு கிரேக்க பிலாசபி ரொம்ப பிரபலமா இருந்ததுனால அவங்களோட நிலைமையும் இதுதான். சோ அவங்களோட நிலைமையும் இதுதான். என்ன, மேக்சிமம் அவங்க எல்லா வர்ச்சுஸும் சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட நிறைய ரிலிஜியன்ஸ் உலகத்துல இருக்குது. சோ மனுஷனுக்கு வந்து நேச்சுரலாவே என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, குட் வர்ச்சியூ, நல்ல வர்ச்சியூஸ் இருக்கணும்ன்றது நேச்சுரலி அவனுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். என்னதான் சரி, என்னதான் ஒருவேளை அவன் தப்பு பண்ணாலும் சரி, ஒரு நல்ல வர்ச்சுவை பார்க்கும் பொழுது, ஒரு 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 நல்ல மாரல் லைஃபை பார்க்கும்போது, அல்லது ஒரு நல்ல ஜஸ்டிஸ் நீதி நிலைநாட்டப்படுகிறத பார்க்கும் பொழுது, அவனால அதை என்ன பண்ண முடியாது, அப்ரிஷியேட் பண்ணாம இருக்கவே முடியாது. இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியால நிறைய வீடியோஸ் பாக்குறோம் இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு லைஃப் வாழ்றாங்க, அல்லது நல்ல ஒரு ஜஸ்டிஸ் பண்றாங்க, அல்லது ஒரு லவ் காமிக்கிறாங்க அப்படின்னா அதை உடனே எல்லாரும் பாராட்டுறாங்க. இரஸ்பெக்ட் ஆஃப் அவன் ஏத்திஸ்டா இருக்கலாம், அவன் வந்து என்ன கொள்கையுடையவனாக இருக்கலாம். சோ ஆனா அவனுடைய வாழ்க்கையில இண்டிவிஜுவலா அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவனால என்ன பண்ண முடியாது, அதை பின்பற்ற முடியாது. சோ மொத்தத்துல சுருக்கமா நான் சொல்றேன், இந்த 7ஆம் அதிகாரத்தினுடைய முடிவுல யூதர்களை பார்த்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, டு த மேக்சிமம், எப்பா நீங்க டோரா வச்சிருக்கிறதுனால நீங்க யாரா மட்டும் தான் மாறி இருக்கீங்க, ஒரு அரிஸ்டாட்டில பின்பற்றுகிற வெர்ச்சூஸ பின்பற்ற விரும்பி அதை செய்ய முடியாமல் இருக்கிற ஸ்ட்ரகிள்ல அல்லது போராட்டத்துல இருக்கிற ஒரு ஒரு மனிதனை போலதான் நீங்க என்ன செய்யறீங்க, இருக்கிறீங்க. there is nothing better than that. அதுக்கு மேல சிறப்பாக சொல்லுவதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறாரு. சரி, இப்ப இந்த பேக்ரவுண்ட் அவர் எதுக்காக கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, சோ முக்கியமா இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம்
எதுக்கு அவசியமாக வை இயேசு கிறிஸ்துடைய டெத் வந்து இவ்வளவு சிக்னிபிகன்ஸ்? இப்போ யூதர்களுடைய பிரச்சனையே அல்லது யூதர்களுடைய கேள்வியே என்ன அப்படின்னா, ஏன் எங்களுக்கு நியாயப்பிரமாணம் போதாதா? நியாயப்பிரமாணத்தை தான் மோசே கொடுத்தாரு. சோ நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தான் இவ்வளவு நாளும் நாங்க நம்பிட்டு இருக்கிறோம், கடவுள் எங்களை கொண்டு இந்த பூமியை ஆசீர்வதிப்பார், அல்லது கடவுள் ஆபிரகாமோடு கூட பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம். இப்போ நீ இல்ல மெஸ்ஸியாவை பின்பற்றுகிற, அது நான் போன வாரம் சொன்ன மாதிரி இந்த மெஸ்ஸியாவினுக்கு உரியவர்களா இருக்கிற அந்த கிறிஸ்தவர்களை கொண்டுதான் கடவுள் அதை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி, அது யூதனா இருக்கட்டும் புறநத்தானா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களை கொண்டுதான் அல்லது மெஸ்ஸியாவின் மக்களா இருக்கிற மெஸ்ஸியாவை பின்பற்றுகிற பீப்புளை கொண்டுதான், பீப்புள் ஆஃப் த மெஸ்ஸாயாவை கொண்டுதான் அதை செய்ய முடியும்னு சொல்லி சொல்ற. அப்படின்னா ஏன் டோராவால செய்ய முடியல? சோ இதுக்குதான், அல்லது மெஸ்ஸியாவினுடைய அவசியம் என்ன அப்படின்றத அந்த பேக்ரவுண்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் 7ஆம் அதிகாரத்துல இவ்வளவு சொல்றாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது என்ன அப்படின்னு சொன்னா, சின் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. ஏற்கனவே நம்ம பலமுறை இதை நான் சொல்லிட்டதுனால திரும்பவும் நான் அதுக்குள்ள போகல. பட் இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான், நியாயப்பிரமாணம் நல்லாதான் தான் இருந்துச்சு, பட் நான் சின்னுக்கு அடிமையா இருந்ததுனால அல்லது நான் சின்னுக்கு கீழே விற்கப்பட்டு போனதுனால என்னால என்ன செய்ய முடியல? டோராவை ஃபாலோ பண்ண முடியல. அல்லது கடவுள் என்னை கொண்டு இந்த உலகத்துல செய்ய நினைத்திருக்கிற அவருடைய அந்த பணியை, அந்த ஒகேஷனை அவரால என்ன பண்ண முடியல? டோராவை கொண்டு என்ன நிறைவேற்ற முடியவில்லை. பட் இப்ப மெஸ்ஸியா மூலமா அதான் முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாருன்னா, ஆதலால் நான் வந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சோ நான் மனதின் பிரமாணத்தின்படி நியாய பிரமாணத்துக்கும், மனதிலே நியாய பிரமாணத்திற்கும், மாம்சத்திலே பாவ பிரமாணத்துக்கும் தான் நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். பட் இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நான் அதுல இருந்து விடுதலையா இருக்கிறேன் அப்படின்றதுதான் அவருக்கு சொல்ல வர்றாரு. சோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நான் அதை அச்சீவ் பண்ணியிருக்கிறேன், அச்சீவ் பண்ண போறேன், அதை அச்சீவ் பண்ணிட்டு இருக்கிறேன். அது எப்படி, ஏன் அப்படின்னு சொன்னா, அதுக்குதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதை வந்து 8ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம பார்ப்போம். சோ நம்ம இப்ப ரோமன்ஸ் 8ஆம் அதிகாரத்துக்கு வர்றோம். சோ ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ரோமரையே நம்ம சரியா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஏன் நான் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 2ஆம் வசனத்துல அதை சொல்றாரு. 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, ஏன் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நிர்பந்தமான மனுஷனா நான் இருந்தேன், ஆனா இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன் அப்படின்னா 2ஆம் வசனத்துல சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிட்டே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ நான் சொன்னேன் இல்லையா, சோ யாருனால எனக்கு விடுதலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, இந்த மெஸ்ஸியாவினால அந்த சின் டெத் அப்படின்ற அந்த பிரமாணத்திலிருந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? விடுதலை கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அதனாலதான் நான் என் தேவனாய கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, சோ அகைன் நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், பவுல் வந்து இங்க எக்ஸோடஸ் லாங்குவேஜை யூஸ் பண்றாரு. என்ன லாங்குவேஜ் அது? எப்படி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைத்ததோ அதே போல சின் டெத் அப்படின்றதுல இருந்து தோரா மூலமா இல்ல, மெஸ்ஸியா மூலமாக எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? விடுதலை கிடைச்சிருக்குது. ஏன் மெஸ்ஸியா மூலமா தான் அந்த விடுதலை கிடைச்சது அப்படின்னு சொன்னா, அதுதான் அடுத்த வசனத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வாசிங்களா 3ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஓகே, சோ ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. கிரைஸ்ட் என்ன செஞ்சாரு, வாட் கிரைஸ்ட் டிட் அப்படின்றத இங்க பவுல் வந்து சொல்றாரு. மெஸ்ஸியா மூலமா தான் அந்த விடுதலை எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு சொல்றோம், நான் சொல்றேன். ஆனா அந்த விடுதலை கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்த கிறிஸ்துவின் மரணம் எனக்கு என்ன செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ என்ன சொல்றாரு அப்படின்னா, தோரா பவர்லெஸ் ஆயிடுச்சு. ஆனா ஏன் பவர்லெஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா, எனக்குள்ள இருந்த த சின். சோ அதுக்குதான் 7ஆம் அதிகாரத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப விவரமா சின்னுக்கு நான் எப்படி விற்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்றத அவர் சொல்றாரு. இப்போ
இந்த சின்ல இருந்து என்னைய வந்து அவர் விடுதலை ஆக்குறதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க அந்த வசனத்தை. இங்கிலீஷ்ல தமிழ்லயும் அப்படிதான் இருக்குது. God did by sending his own son in the likeness of sinful man to be a sin offering. நல்லா கவனிங்க. To be a sin offering so that அவரை சின் ஆஃபரிங்கா கொடுக்குறாரு. ஸோ இது எல்லாமே என்ன லாங்குவேஜ் அப்படின்னா உங்களுக்கு புரியும். எக்ஸோடஸ் லாங்குவேஜ். ஏன்னா சின் ஆஃபரிங் அப்படின்றது வந்து அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற அதே டேர்ம் தான். அடுத்ததுல பாக்குறோம். அண்ட் சோ he condemned sin in sinful man. ஸோ எனக்குள்ள இருந்த ஏன் தோராவால செய்ய முடியல? பிகாஸ் மேனுக்குள்ள இருந்த அந்த சின் தான் காரணம். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலே என்ன நடந்தது? So what happened when Jesus died on the cross? So இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எனக்குள்ள சின்ன வந்து இங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஏதோ ஒரு நான் பண்ற ஒரு ஆக்ஷன் அப்படின்றது ஒரு பக்கம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சின் வந்து இஸ் ஹஸ் அ மல்டி டைமென்ஷனல் மீனிங் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இட் இஸ் என்னது, என்னோட ஒகேஷன்ல அல்லது என்னோட பர்பஸ்ல இருந்து நான் தவறுறது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சோ இப்படி நான் ஒகேஷன்ல இருந்து தவறும் பொழுது இந்த சின்னுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, this sin became very powerful. சோ அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, என் மாம்சத்தில் தீமை இருக்குது, சின் பாவம் இருக்குது மட்டும் இல்ல, ஈவில் எனக்குள்ள வாசமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ சின் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அது கிட்டத்தட்ட இந்த சின் இல்லாட்டா இந்த ஈவில் இப்படி அப்படின்றது வந்து பவுலோட லாங்குவேஜ்ல சொல்ல போனா அவர் அதுக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, பர்சனிபிகேஷன் பண்றாரு. பர்சனிபிகேஷன் அப்படின்னு சொன்னா அத ஒரு ஆள் மாதிரி அவர் அதை என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா உருவகப்படுத்துறார். ஆள் மாதிரி உருவகப்படுத்துறார். சோ எப்படி பார்வோன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையா வைத்திருந்தானோ அதே போல இந்த பாவம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா எல்லா மனிதர்களையும், அது யூதன் அல்லாதவன் அப்படின்ற எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லா மனிதர்களையும் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டது. சோ அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததுனால தோராவால எதையும் செய்யவே முடியல. சோ டோராவால மேக்சிமம் செய்ய முடிஞ்சது இத என்னது படம் பிடித்து, பாவம் அப்படின்னா என்ன, இது பாவம் அப்படின்றதையும் பாவத்துக்கும் மரணத்துக்கும் அடிமையா இருக்கான்றதையும் படம் பிடித்து காண்பிக்க முடிந்ததே அல்லாமல் அதற்கு மேலாக அதால என்ன செய்ய முடியல, ஒன்றும் செய்ய முடியவில்லை. சோ இப்போ பாவத்தை மேற்கொள்றதுக்கு அல்லது பாவத்தை டிஃபீட் பண்றதுக்கு ஒரு நெசசிட்டி வருது. சோ அதனாலதான் இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினுடைய அவசியம் என்ன, எதுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கணும் அப்படின்னு கேட்டா, நான் ஏற்கனவே இதை சொல்லிட்டனால திரும்ப நான் அதை ரிப்பீட் பண்ணல, பட் ஞாபகம் மட்டும் படுத்துறேன். ஆண்டவர் கோபமா இருந்தாரு, தேவன் கோபமா இருந்தாரு, அவருக்கு ஒரு பலி தேவைப்பட்டுச்சு அப்படின்றது, அவருக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றது இட்ஸ் நாட் கிறிஸ்டியன் வே. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது நம்ம நிறைய நேரம் நம்ம தவறா மற்றவங்கள்ட்ட இருந்து, ஸோ இது நம்ம கிட்ட இருக்கு. ஈவன் ஹோமருடைய அவருடைய என்னது சொல்றது, ஹோமருடைய காவியத்துல கூட இந்த ஐடியா தான் இருக்குது. என்ன ஐடியா அப்படின்னா, டெய்டிஸ், தெய்வங்கள், தேவதைகள், தெய்வங்கள் வந்து கோவப்பட்ட உடனே அந்த தெய்வங்களுக்கு என்ன செலுத்தணும் அப்படின்னு சொன்னா ஒரு பலி செலுத்தணும். சோ நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் கிடையாது. ஏதோ ரத்தத்தை குடித்து அதுல சந்தோஷப்படுகிற தேவன் கிடையாது. இது நம்ம முதலாவது புரிஞ்சுக்கணும். அந்த கான்செப்ட் வந்து வேதத்தின்படியானது கிடையாது. So God is so love. So God so loved the world. He gave his son. So அவர் எதுக்காக இயேசு கிறிஸ்து கொடுத்தாரு தெரியுமா? He loved, so he gave. அவர் கோபமா இருந்ததுனால கொடுக்கல. So he loved the world and he gave his son. சரி. சோ அப்போ கடவுளுக்கு கோபம் வராதா அப்படின்ட்டு அடுத்த கொஸ்டின் வரும். அதுக்கு நான் அடுத்தது ஆன்சர் பண்றேன். அதுக்கு நேரம் நம்ம அடுத்தது போவோம். பட் இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சோ அந்த என்னது நம்முடைய பாவத்திற்காக ஒரு பலி தேவைப்பட்டது அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்து எதுக்காக மரிக்கணும் அப்படின்னா, சின்ன டிஃபீட் பண்ண வேண்டிய அவசியம் இருந்துச்சு. இட் இஸ் நாட்
சின்ன டிஃபீட் பண்ண வேண்டிய அவசியம் இருந்துச்சு. ஸோ டு டிஃபீட் சின் அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ன பாவத்தை தோற்கடிக்க வேண்டி இருந்துச்சு. ஸோ சிலுவையில இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா பாவத்தை தோற்கடிக்கிறாரு. ஆஹ் எப்படி தோற்கடிக்கிறாரு அதுக்கு முன்னாடி அப்போ இதுல ஏன் வந்து சின் நல்லா கவனிச்சுக்கோங்க. தமிழ் பைபிள்ல எப்படி போட்டிருக்குன்னா பாவத்தை போக்கும் பலியாக அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம இங்கிலீஷ்ல அதை எப்படி வாசிக்கிறோம்னா சின் ஆஃபரிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆஃபரிங் அப்படின்றது வேற, சாக்ரிஃபைஸ் அப்படின்றது வேற. ஸோ சாக்ரிஃபைஸ் இல்லாட்டா என்ன சொல்றது? கடவுள் வந்து பலி கேட்கிறாரு, இல்ல சாமி வந்து ரத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் வேற, ஆஃபரிங் அப்படின்றது வேற. ஸோ சின்ன ஆஃபரிங், ஆஃபரிங்னா என்ன அர்த்தம்? நமக்கு நல்லாவே தெரியும். ஆஃபரிங்னா என்னது? சம்திங் வாலண்டியரா, விருப்பப்பட்டு நம்மையே நமக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆஃபரிங் செலுத்துறோம், ஒரு காணிக்கை செலுத்துறோம் அப்படின்னா பிப்ளிக்கல் டேர்ம்ஸ் படி அந்த ஆஃபரிங்ன்றது என்ன என்ன அப்படின்னா நானா விருப்பப்பட்டு கடவுளுக்கென்று செலுத்துகிறது தான் என்னது ஆஃபரிங். இப்போ இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து வந்து சின் ஆஃபரிங்கா தன்னை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா பழைய ஏற்பாட்டிலே என்ன செலுத்தப்பட்டது? பாவ நிவாரண பலி இல்லையா? சோ சின் ஆஃபரிங் செலுத்தப்பட்டது, பாவ நிவாரண பலி. அது எதுக்காக செலுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னா இட் வாஸ் நாட் ஆஃபர்ட் எதுக்கு? பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக அப்படின்றத விட இட் வாஸ் இது எதுக்காக செலுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பொதுவா இந்த சின் ஆஃபரிங் எப்பெல்லாம் செலுத்தப்படும் அப்படின்னா சின் இக்னோரன்ஸ் சின்ஸ். ஒருவேளை அதை நம்ம இப்போ ரொம்ப டீப்பா போகல. அதாவது அறியாமையினாலே செய்கிற பாவங்களுக்காக பொதுவா இதை செலுத்துறதுக்கு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. அறியாமையினாலே செய்கிற பாவங்களுக்காக நீங்க லேவியராகம புஸ்தகத்தை அதுல செலுத்தப்படுகிற பலி செலுத்துற முறைமைகள் எல்லாம் நம்ம வாசிச்சு பார்த்தோம் அல்லது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இது நல்லா புரியும். ஸோ சின் ஆஃபரிங் வந்து செலுத்துறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அறியாமையில செய்கிற பாவங்களுக்காக செலுத்த சொல்லுவாரு. சரி, இப்ப நான் இந்த கான்செப்டை விளக்கிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம அதை பார்க்கலாம். இப்போ அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ சிலுவையில மரிக்கிறதுக்கு பிதா ஒப்பு கொடுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா முதலாவது அவர் தன்னை என்ன பண்றாரு அப்படின்னா பாவத்திற்கான என்னது சின்ன ஆஃபரிங்கா அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். எப்படி அதை சின்ன ஆஃபரிங்கா ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னா அந்த ஆஃபரிங்கோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா சின்ன டிஃபீட் பண்றதுக்காக அல்லது சின்ன வந்து இன்னொரு வேர்டு ரோமன்ஸ்ல யூஸ் பண்ணி இருக்குது. என்ன வேர்டு அப்படின்னு சொன்னா அதான் மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இங்கிலீஷ்ல சோ ஹி கண்டம்ட் சின். சோ ஹி கண்டம்ட் சின். சோ சின்ன டிஃபீட் பண்றதுக்கு சொல்லி ரோமன்ஸ்ல பவுல் யூஸ் பண்ற ஒரு முக்கியமான வேர்டு என்ன அப்படின்னா ஹி கண்டம்ட் சின். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா பவுல் அந்த டேர்மை வந்து ரொம்ப அருமையா அவர் அழகா யூஸ் பண்றாரு. எப்படி யூஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா அகைன் எக்ஸோடஸ் லாங்குவேஜ் அங்க என்ன பண்ணாரு? பார்வோனையும் அவனுடைய சேனையும் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா கண்டித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலைப்பட்டு வெளியே வரும் பொழுது இங்க இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையில அவர் எதை பனிஷ் பண்றாரு? கண்டம்னேஷன்னா உங்களுக்கு தெரியும், அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா பனிஷ்மெண்ட். அவர் எதை பனிஷ் பண்றாரு அப்படின்னு சொன்னா சின்ன பனிஷ் பண்றாரு. சின்ன பனிஷ் பண்றாரு. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் யார பனிஷ் பண்ணல அப்படின்னா ஜீசஸ பனிஷ் பண்ணல. நம்ம நிறைய நேரம் என்ன நினைக்கிறோம், நான் பனிஷ்மெண்ட்டுக்குரியவன், சோ எனக்கு மேல பனிஷ்மெண்ட் வர இருந்துச்சு, ஜீசஸ் வந்து அந்த பனிஷ்மெண்ட் என் மேல அடி விழ இருந்துச்சு. இப்ப ஜீசஸ் அந்த இடத்துல வந்தனால என்ன ஆயிடுச்சு? அந்த அடியெல்லாம் அவருக்கு மேல விழுந்துச்சு. இப்ப நான் எஸ்கேப் ஆகி பரலோகத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பொதுவா நினைப்போம். பட் ஜீசஸோட டெத்தோட பர்பஸ் கடவுள் கோபமா இருந்த கடவுள் என்ன பண்ணல? கோபமா இருந்த கடவுள் எனக்கு மேல வர வேண்டிய அடிய ஏற்றுக்கொள்றதுக்காக அவர் மரிக்கல. அப்படின்னா ஏசாயா 53 அதிகாரத்துல நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் அப்படிலாம் சொல்லி இருக்குமே, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்ற கொஸ்டின் நமக்கு வரும். ஸோ அதை குறிச்சும் நம்ம இன்னும் டீப்பா பார்ப்போம். பட் இப்போதைக்கு அந்த ஏசாயா 53 அதிகாரத்தை எல்லாம் அடிப்படையா வச்சுதான் பவுல் இதை சொல்றாரு.
ஆனா நம்ம அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம முதலாவது இங்க ரோமன்ஸ்ல பவுல் அது என்ன கான்செப்ட்ல விளக்குறாரு அப்படின்றத நான் சொல்லிட்டு நம்ம நம்ம வந்து இதே மாதிரி வரக்கூடிய கேள்விகளை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இயேசு கிறிஸ்துடைய மரணத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா சின்ன டிஃபீட் பண்றதுக்கு. அப்ப சின்ன என்ன பண்றாரு, எப்படி டிஃபீட் பண்றாரு? பிதா அல்லது சின்ன வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா பனிஷ் பண்றாரு, அல்லது இங்க உள்ள டேர்ம் படி சொல்ல போனா என்ன பண்றாரு, கண்டம் பண்றாரு. எங்க இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துல கண்டம் பண்றாரு. சோ கண்டம் பண்றதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா வாலண்டியரா தன்னை ஒப்பு கொடுக்கிற என்னது ஒரு ஆஃபரிங் தேவைப்பட்டுச்சு. சோ இதுதான் பழைய ஏற்பாட்டுல இது எல்லாத்துக்கும் என்னது ஒரு டைப்பா வரப்போகிற ஒரு அடையாளமா தான் கடவுள் வந்து பழைய ஏற்பாட்டுல என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொன்னா பலிய கொடுத்திருந்தாரு. சோ இப்ப நீங்க எபிரேயர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எடுத்துக்கோங்க. எபிரேயர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அவர் இந்த பூமிக்கு வரும் பொழுது அவர் என்ன சொல்லிட்டு அவர் வர்றாரு அப்படின்னு சொன்னா எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து வாசிங்களான்னு. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்த பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானது அல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு போதும். சோ என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா பாவ நிவாரண பலி எல்லாம் இருந்துச்சு. பட் இப்போ வந்து அந்த பலி எல்லாம் இருக்குது. பட் இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஐ கம் டு டூ யுவர் வில். சோ உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வருகிறேன். சோ இதுதான் என்ன அப்படின்னு சொன்னா நான் சொன்ன அந்த ஆஃபரிங். சோ என்னை உடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். அந்த சித்தம் என்னது? அவருடைய சரீரத்திலே பாவத்தை கண்டம் பண்றதுக்காக அவருடைய சரீரத்தை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். சோ இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை எதுக்கு ஒப்பு கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா பாவத்தை என்ன பண்றதுக்கு, பனிஷ் பண்றதுக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. சோ ஒருவேளை நம்ம இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற அந்த இதெல்லாம் பார்த்து நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அவர் சரீரத்துல பட்ட பாடுகளை வந்து பார்த்து நிறைய பேர் அழுறது உண்டு. நிறைய பேர் அதை என்ன செய்யறது, அந்த சரீரத்தினுடைய பாடுகளை நம்ம பார்த்து என்னது ரொம்ப எமோஷனலா நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஒரு பக்கம் அவர் சரீரத்துல அவ்வளவு பாடுகளை பட்டார் அப்படின்றது உண்மைதான். ஆனா ஆக்சுவலா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சிலுவையில அவர் தொங்கும் பொழுது அவருடைய அந்த சிலுவையில அவருடைய சரீரத்துல அவர் ஏற்றுக்கொண்டது எதை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னா சின்னுக்கு வர வேண்டிய தண்டனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் வந்து நமக்கு பதிலா அவர் என்ன பண்ணப்பட்டாரு, தண்டிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பட் ஆக்சுவலா அவர் தண்டிக்கப்படல. சோ நம்ம பொதுவா என்ன நினைப்போம், அவர் அடிக்கும் பொழுது பிதா வந்து அவர் அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாரு. சோ பிதா வந்து அவரை சம்திங் லைக் நம்ம மைண்ட்ல ஒருவேளை அதை யாரும் ஓப்பனா இதுதான் அப்படின்னு சொல்லலனாலும் நம்ம மைண்ட்ல வரக்கூடிய ஒரு இமேஜினேஷன் என்ன அப்படின்னு சொன்னா என் மேல விழ வேண்டிய அடி அவருக்கு மேல விழுந்துச்சு. சோ அப்படின்னா கடவுளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, இப்ப எனக்கு மேல விழுந்த அடி அவருக்கு மேல விழுந்தனால ரோம போர்ச்சுகல் என்ன அடிக்கணும், அதுக்கு பதிலா அவரை அடிக்கிறாங்க. அப்போ அவரை அடிக்கும் பொழுது எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, அவர் வாங்க வேண்டிய அடியை நான் வாங்குறது தப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ அவர் அடி வாங்கினது உண்மைதான். அந்த அடி வந்து அவர் பிசிக்கலி அவரை வந்து அபியூஸ் பண்ணாங்க. பிசிக்கலி அவர் வந்து சொல்ல முடியாத சஃபரிங் கூட போனாரு. சோ நமக்காக அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் அப்படி போகும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா சொல்ல போனா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவேளை உங்களுக்கு நமக்கு அது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அப்படின்றது உண்மையிலே இருக்குதா அப்படின்னு கேட்டா இருக்குது இல்லையா? இல்லாட்டா வந்து நம்ம வந்து சதுசெயரா தான் இருக்க முடியும். சதுசெயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
அவங்க ஆவிகளே நம்புறது இல்ல, ஸ்பிரிட்ஸ் உண்டு அப்படின்றதையோ உயிர்த்தெழுதல் உண்டுன்றதையும் நம்புறது இல்ல. பவுல் வந்து பரிசேயர், சோ அந்த ஜூயிஷ் ஐடியால அவன் வர்றான். சோ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட பவுல் வந்து நம்புறவரு. சோ கிறிஸ்டியானிட்டியும் வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட நம்புற ஒண்ணு. ஓகேயா? இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, எப்படி சின்னுக்கு வந்து இவ்வளவு பவர் கிடைச்சது, பாவத்துக்கு வந்து இவ்வளவு வல்லமை எப்படி கிடைச்சது அப்படின்னு சொன்னா, சோ நான் வந்து கடவுளுடைய திட்டத்தை விட்டு டிவேட் ஆகி போறேன். நான் போறேன், இல்லாட்டா ஆதாம் வந்து கடவுளுடைய திட்டத்தை விட்டு டிவேட் ஆகி போனா முழு மனுக்குலமும் என்ன பண்ணுச்சு, கடவுளுடைய திட்டத்தை விட்டு டிவேட் ஆகி போச்சுது. பட் இந்த சின்னுக்கு இவ்வளவு பவர் கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, this spiritual world. ஸோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லும் பொழுது இத ரொம்ப டீப்பா இப்ப எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த ஸ்டடியில நமக்கு டைம் கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால நான் வந்து சுருக்கமா சொல்ல ட்ரை பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உலகத்துல வந்து நம்ம பாக்குறபடி நிறைய பவர்ஸ் இருக்குது. பவர்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, நிறைய அதிகாரங்கள் இல்லாவிட்டா நிறைய ஆளுகைகள் உலகத்துல இருக்குது. இது ஒரு பக்கம். பட் ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இந்த அதிகாரங்களை நம்ம நம்புறோம் இல்லையா? சாட்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அல்லது சாத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி என்ன என்ன சோ நமக்கு தெரியும் இதை பத்தின ஸ்டடி. ஒருவேளை அதுலயும் சில டிஃபரன்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஈவில் பவர், சோ ஒரு ஈவில் பர்சன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். தேவதூதர்களோட அவங்களுடைய அந்த கடவுள், அதாவது கடவுள் வந்து இந்த ஈவில் பவர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது, அல்லது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல இருக்கிற என்ன சொல்லலாம், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய ஈவில் பவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, இந்த ஈவில் பவர்ஸ் எப்படி ஈவில் பவர்ஸ் வந்துச்சு, அது என்ன கடவுளுக்கு ஈக்குவலா அதுக்கு எப்படி வல்லமை கிடைச்சது, அது இந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவையே பாவத்துக்காக சாக கொடுக்கிற அளவிற்கு அந்த ஈவில் பவர்ஸுக்கு அப்படி எப்படி அதிகாரம் வல்லமையும் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, சோ அதை பத்தி நம்ம ஜெனிசிஸ்ல அங்கங்கே நம்ம படிச்சா நமக்கு புரியும். பட் இப்போதைக்கு அங்க நம்ம டீப்பா போக விரும்பல, ஏன்னா அது ஒரு டீடைல் ஸ்டடி. ஆனா நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவன் தான் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த ஈவில் ஸ்பிரிட்ஸோட கையில, அல்லது ஸ்பிரிட்டோட ஈவில் ஸ்பிரிட் இல்ல, ஸ்பிரிட்ஸோட கையில அவர் அதிகாரங்களையும் அதுக்கு என்ன கொடுக்குறாரு, ஒரு ஒரு ஆளுகைகளை அவர் கொடுக்குறாரு. சோ அதை குறிச்சு நான் டீட்டெயிலா பிறகு சொல்றேன். இப்போ அதை பத்தி நான் போனா அது ரொம்ப டிவேட் ஆயிரும் நம்ம ஸ்டடியை விட்டு. சோ இந்த ஈவில் பவர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், இயேசு கிறிஸ்து வந்து ஏன் சிலுவையில் அறையப்பட வேண்டியதா இருந்துச்சு, சோ தேவன் ஏன் அவரை சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கிறார். இப்போ நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, கல்லறிந்துதான் கொல்லுவாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தனை வந்து கொல்லணும், அவன் வந்து நமக்கு மோசே நியாயப்பிரமாணத்தின்படி ஸ்டோன், அவனை கல்லறிஞ்சுதான் கொல்லணும். பட் இப்போ இயேசு கிறிஸ்துவ தேவன் இந்த உலகத்திற்கு பாவத்திற்கான நிவாரண பலியாக அனுப்பும் பொழுது அவர் எப்படி அனுப்புறாரு அப்படின்னு சொன்னா, ரோமர்கள் கையிலே அவரை வந்து ஒப்பு கொடுக்கிற ஒரு சூழ்நிலையிலே அவர் அனுப்புகிறார். சோ சிலுவை என்பது என்னது, இட் இஸ் த ரோமர்களுடைய வே ஆஃப் என்னது, மரண தண்டனை நிறைவேற்றுகிற ஒரு விதம் தான் என்னது, சிலுவை. சோ யூதர்களா இருந்தா அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க நமக்கு தெரியும் நல்லா, பழைய ஏற்பாட்டுல கல்லறிஞ்சுதான் கொல்லுவாங்க. பட் இங்க இயேசு கிறிஸ்துவ எதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு வந்து ஏன்னா ரோமர்களுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறாங்க, சோ ரோமர்களுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறாங்க. அதனால ரோமர்கள் கையில என்ன பண்றாங்க, ஒப்பு கொடுத்து பிலாத்துவினாலே சிலுவையில் அறையப்படுவதற்காக அவரை என்ன செய்யறாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க. இதுல ஃபுல்லா இன்ஸ்டிகேட் பண்ணது யூதர்கள் தான். ஏன் ஆண்டவர் வந்து இப்படி ஒரு அவருடைய திட்டத்தை வந்து, அல்லது இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி இந்த உலகத்திற்காக அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிற அந்த திட்டத்தை ஏன் வந்து அவர் இப்படி நிறைவேற்றுகிறார் அப்படின்னு சொன்னா, அதான் நான் சொல்றேன். அதனாலதான் நம்ம பாக்குறோம், பவுல் சொல்றாரு, சிலுவையிலே அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, he was டிஃபீட் பண்றதுக்கு முன்னாடி, சின்ன வந்து அவர் டிஃபீட் பண்றதுக்கு முன்னாடி அவர் பாவத்தையும் அந்த பாவத்திற்கு பின்னாடி இருந்த ஈவில் வேர்ல்டு அல்லது ஈவில் பவர்ஸை எதிர்த்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் ஃபைட் பண்றாரு.
ஸோ எப்போ அந்த ஃபைட் வந்து எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னா, பாவத்துக்கும் அல்லது பாவத்திற்கு பின்னாடி இருக்கிற அந்த ஈவில் பவர்ஸுக்கும் எதிரான ஃபைட்டு எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னா, அவர் வந்து பூமிக்கு வந்து பிறந்ததுல இருந்தே அது ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் பிறந்து அந்த ஏர்லி ஸ்டேஜ்ல ஏரோது ராஜா என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவரை கொல்ல வகை தேடுறான். ஸோ ஒருவேளை காஸ்பல்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த சுவிசேஷத்தை அவங்க எழுதும் பொழுதே அவங்க சைட் பை சைடா அந்த அவருடைய பிறப்பில இருந்து மத்தேயுவா இருக்கட்டும், ஏன்னா இதை வந்து பவுல் மட்டும் டெவலப் பண்ண ஒரு ஐடியா கிடையாது. அதுதான் ஏர்லி நியூ டெஸ்டமென்ட் ரைட்டர்ஸ் எல்லாருமே நம்பினது, அதுதான் என்ன செஞ்சாங்க, நம்பினாங்க. ஸோ அதனாலதான் மத்தேயு, லூக்கா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, எப்படி அந்த ஃபைட்டிங் வந்து அடிக்கடி என்ன நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கும் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவர் சின்ன எப்படி டிஃபீட் பண்ணாரு அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும். ஏரோது அவரை கொல்ல வகை தேடுறான் ஒரு பக்கம், ஏரோது ஃபைட் பண்றான். அவர் வளர்ந்து வர்றாரு, யாரு அவரை எதிர்த்து ஃபைட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பரிசேயர் ஃபைட் பண்றாங்க, ஜூயிஷ் லீடர்ஸ் ஃபைட் பண்றாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, சின்னோட பவர் ஆஃப் சின் அண்ட் பவர் ஆஃப் த அன்சீன் ஈவில் வேர்ல்டு. ஸோ சின்னோட பவரும் பவர் ஆஃப் த அன்சீன் ஈவில் வேர்ல்டும் இருக்குது. அன்சீன் ஈவில் வேர்ல்டும் இருக்குது. ஸோ இயேசு கிறிஸ்துவின் மரணம் அப்படின்றத நம்ம வந்து மேபி இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பவுல் யூஸ் பண்ற டேர்ம்ஸை மட்டும் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்மளால வந்து எந்த இட் இஸ் வெரி என்ன சொல்றது எக்ஸாஸ்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அவ்வளவு விரிவானது, விபரமானது. அது நம்ம அவ்வளவு ஈஸியா சொல்ல முடியாது. பட் சிலுவை மரணம் அப்படின்றது அல்ல, சிலுவை அப்படின்றது வந்து அல்லது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அப்படின்றது வந்து இட் இஸ் வெரி வெரி சிக்னிபிகன்ட். அது நடந்திருக்காவிட்டால் இந்த பவர் ஆஃப் சின் அண்ட் த பவர் ஆஃப் த அன்சீன் ஈவில் வேர்ல்ட் would not have been defeated at all. அததான் பவுல் வந்து இங்க சொல்ல வர்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சிலுவையில பாவம் என்னது, அங்க வந்து பாவம் வந்து கண்டம் பண்ணப்பட்டது, பாவம் பனிஷ் பண்ணப்பட்டது. சோ த்ரூ அவுட் இஸ் லைஃப், ஸோ அவருடைய லைஃப் வந்து முழுவதும் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பரிசேயருடைய பொறாமை, ஏரோதுடைய பொறாமை, அப்புறம் என்னது ஈவன் ஃபியர். என்ன ஃபியர் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளால நிறைய நேரம் என்ன பண்ண முடியறது இல்ல, நியாயத்துக்காக நிற்க முடியல, பயந்து போறோம். சோ அவருடைய டிசைபிள்ஸோட ஃபியர் எல்லாமே, இது எல்லாமே சேர்ந்து, சோ இதெல்லாம் இண்டிவிஜுவல் சின்னு சொல்றதை விட திஸ் இஸ் த கலெக்டிவ், கடவுளுடைய பர்பஸை விட்டு நம்மள என்ன பண்றது, வழி விளக்குனதற்கான மேனிஃபெஸ்டேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே அந்த சின்னோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ். அந்த குற்றம் இல்லாத, அவர்கிட்ட எந்த தவறும் கிடையாது, அவரோடு கூட என்ன பண்ணிட்டே இருக்குது, போராடிட்டே இருக்குது. ஸோ நீங்க வந்து காஸ்பல்ல அதை எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதனாலதான் காஸ்பல் ரைட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சைட் பை சைடு இதை காமிச்சிட்டே இருப்பாங்க. பரிசேயர் அவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, ஏரோது அவரை கொல்ல தேடுறான். அப்புறம் இவங்க யாரு, யூதர்கள் என்ன பண்றாங்க, அவரை தூக்கி கொல்லலாம் ட்ரை பண்றாங்க. ஸோ அவருடைய டீச்சிங்ஸை வந்து எந்த அளவுக்கு அதை எதிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க எதிர்க்க ட்ரை பண்றாங்க. ஸோ இதெல்லாம் நடக்குது. ஃபைனலி அவருக்கு நல்லாவே தெரியும், இது அவருடைய சரீரத்துல பட போற பாடுகள் ஒரு பக்கம், அதுவும் ரொம்ப கடினமான ஒன்றுதான். ஏன்னா ரோமர்களுடைய அந்த வே ஆஃப் பனிஷிங் வந்து, ஏன்னா அவங்க என்ன எண்ணத்துல பனிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, சிலுவையில் அடைக்கப்படுறவங்கள, இவன் சீசருக்கு, அவங்களுக்கு இவங்க யூதருடைய நியாயப்பிரமாணம்லாம் ஒண்ணும் தெரியாது. இப்ப ரோமன் சோல்ஜர்ஸ் அவரை போட்டு அடிக்கிறவங்கள அடிக்கும் பொழுது அவங்களுக்கு சீசர் இவங்க வந்து நியாயப்பிரமாணத்தின்படி இவனை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க, வேற தேவதூஷணம் சொன்னா அதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்களுக்கு மிலிட்டரி ட்ரைனிங், ஆர்மி ட்ரைனிங் என்ன அப்படின்னா, இவன் சிலுவை மரணம் யாருக்கு கொடுப்பாங்க, அதான் ஏற்கனவே சொன்னேன், வழிநெடுக ரோமன் நோக்கி நிறைய சிலுவைகள் இருக்கும். அந்த சிலுவைகள்லாம் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சீசரை எதிர்த்து நான் கடவுள் அல்லது நான் லார்ட் அப்படின்னு சொன்னவனா இருக்கும், அல்ல சீசரை எதிர்த்து அஜிடேட் பண்ணவங்களா இருக்கும். சோ ஒரு சீசரை எதிர்க்கிறவனை எப்படிலாம் கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, கேவலப்படுத்தக்கூடிய மனநிலையோடு தான் அந்த ரோம போர்ச்சையோட அவரை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுமே நல்லா தெரியும். அதனாலதான் கெத்செமனே தோட்டத்துல, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் என்னது நீங்கபடி செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்றாரு. சோ அந்த சிலுவையிலே அவர் அந்த
என்னது காட்டி கொடுக்கப்பட்ட அந்த முந்தின நாள் ராத்திரியிலிருந்து ஆரம்பிச்சு, சோ அவர் சொல்லுவாரு, திஸ் இஸ் த லூக்கால அதை நான் ஏற்கனவே எடுத்து உண்மை காமிச்சுன்னு நினைக்கிறேன். இது இது உங்களுடைய நேரம். இது வந்து என்னது அந்தகாரத்தின் நேரம் அப்படின்னு சொல்லி அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு நல்லா தெரியும் அடுத்த ஒரு 24 ஹவர்ஸ் வந்து ரொம்ப குரூஷியலான ஒண்ணு. ஏன் குரூஷியலான ஒண்ணு அப்படின்னு சொன்னா, ஏன்னா அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. எதுக்கு? ஒரு சின்னுக்கு சின்னுக்கு எதிரா ஒரு ஃபைட் நடந்துச்சுன்னு சொன்னா, அந்த ஃபைட்ல என்ன நடக்கும், என்ன வரும் அப்படின்றத டு த மேக்சிமம் மேக்சிமம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒருவேளை நம்மளே நம்ம 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 ஒருவேளை சின்னுக்கு எதிராக ஃபைட் பண்றோம். இல்ல நான் சொல்லல, சில நேரம் நம்மளும் ஃபைட் பண்றோம். பட் நம்ம ஃபைட் பண்ணும் பொழுது நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன இருக்கிறோம்? ஹியூமன்ஸா என்ன இருக்கிறோம்? டிவியேட் ஆனவங்களா, சின்னுக்கு காரணமானவங்களா, சின்னுக்கோட ஒரு பார்ட்டா இருந்து நம்ம என்ன பண்றோம்? ஃபைட் பண்றோம். ஆனா அவர் அப்படி இல்ல. அவர் எந்த பாவமும் செய்யாம, எந்த பாவத்திற்கு உட்படாம, அவர் நமக்காக பாவ சாயலாகி, மனுஷனுடைய சாயலாகி, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சின்ன எதிர்த்து என்ன பண்றாரு? ஃபைட் பண்றாரு. சோ ஃபைட் பண்ணும் பொழுது, அதை எவ்வளவு தூரம் ஃபைட் பண்றாரு அப்படின்னு சொன்னா, மேக்சிமம் ஃபைட் பண்றாரு. அதனாலதான் அன்னைக்கு அந்த சிலுவையில எதுக்காக போட்டு நிறைய நேரம் நமக்கு தோணும் இல்லையா? இப்ப என்ன சொல்லி முடிச்சிருக்கணும் ஆக்சுவலா? பொதுவா நம்ம தியாலஜி நம்ம டைரக்டா சொல்லட்டாலும் நம்ம பொதுவா சொல்லக்கூடியது என்னது? அவர் கோபமா இருந்தாரு, அப்ப இயேசு கிறிஸ்துவ அடி வாங்க வச்சாரு அப்படின்னு சொல்றதா இருந்தா, அதை எப்படி எழுதிக்கலாம்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா, மத்தேயு வந்து கிட்டத்தட்ட எத்தனை அதிகாரத்துல அவரு ஆரம்பிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் ஒரு பயோகிராஃபி எழுதும் பொழுது, ஒருத்தர் சாதாரணமா ஒரு பயோகிராஃபி எழுதும் போது, அவன் என்னதான் இப்ப சாக்ரட்டிஸ வந்து என்ன பண்ணாரு? பெரிய பிலாசபர் தான், கிரீக் பிலாசபர். அவர் வந்து என்னது விஷம் குடிச்சு செத்தாரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம், சாக்ரட்டிஸ். பட் என்ன பண்ணுவாங்க? விஷம் குடிச்சு செத்தாரு, முடிஞ்சு போச்சு. அதான் பயோகிராஃபில எழுதுவாங்க. ஆனா இங்க பாருங்களா, அப்போஸ்தலர்களும் சுவிசேஷர்களும் எழுதும்போது கிட்டத்தட்ட 26ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்குது. மத்தேயுவை பொறுத்த வரைக்கும் 26 பெரிய அதிகாரம், கிட்டத்தட்ட 75 வசனம் இருக்குது. அடுத்தது 27ஆம் அதிகாரத்துல 66 வசனம் இருக்குது. சோ கிட்டத்தட்ட 26ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரத்தை மட்டுமே எதுக்கு அவங்க டிவோட், மத்தேயு மட்டும் சொல்றேன், நீங்க அது மாதிரி லூக்கா எல்லாத்தையும் எடுத்து பாத்துக்கோங்க. அவருடைய லைஃப்ல அவர் ஊழியம் செஞ்சாரு, கடைசியில வந்து என்ன பண்ணாரு? மரித்தாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். அது சிலுவையில அவரை தொங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஏன் இவ்வளவு பெரிய டிஸ்கிரிப்ஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஈவென்ட் பை ஈவெண்டா நடந்த ஒவ்வொன்னையும் அங்க விரிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தட் இஸ் த கிறிஸ்டியன் ஃபெய்த். என்ன ஃபெய்த் அப்படின்னு சொன்னா, சின் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அந்த கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்துல 48 மணி நேரத்துக்குள்ள அந்த சின் வேர்ல்டு ஃபுல்லா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த அந்த சின் அவரோடு கூட என்ன செய்து போராடுகிறது. ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 24ஆம் அதிகாரத்துல அதான் அழகா நீங்க அதை வாசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த ஆஸ்பெக்ட்ல வாசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். 26ஆம் அதிகாரத்துல 2 நாளைக்கு பின்பு பஸ்கா வண்டி வரும் என்று அறிவீர்கள், அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடு. ரொம்ப கரெக்டா சொல்றாரு. பஸ்கா அகைன் என்னது? எக்ஸோடஸ்னா என்னது? புறப்படுறது வரப்போகுது. பட் அப்பதான் மனுஷகுமாரன் என்ன பண்ணுவாரு? ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார்கள். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்தது முதல்ல யார் வாரா? அங்க யூதாஸ் காரியோத் வர்றத அங்க பாக்குறோம். அடுத்தது அவருடைய அப்பத்தை எடுத்து அவர் அவங்களுக்கு கொடுக்குறாரு. அடுத்தது கெத்சமனில போய் என்ன பண்றாரு? ஜோம் பண்றாரு. அங்க ரத்தத்தின் வேர்வையா அவருடைய இது விழுது. சோ அதுக்கு அடுத்தது ஒவ்வொருத்தருக்குடையா நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 47ஆம் வசனத்துல அவன் காட்டி கொடுக்குறான். ஈச் அண்ட் எவ்ரி திங். பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். உடனே இயேசு முத்தம் செய்யறான். அவன் முத்தம் செஞ்ச உடனே சோசி எவ்வளவு ஒரு நம்பிக்கை துரோகம். கூடவே இருந்த யூதாஸ் காரியத் 30 வெள்ளி காசுக்காக. சோ திஸ் இஸ் சின் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் ஹிம். இதெல்லாம் நம்ம யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தான்னு நம்ம பார்க்க கூடாது. இட் இஸ் நமக்குள்ள இருக்கிற அதே காரியம் தான் இல்ல. எவ்வளவு ஒரு செகண்ட்ல நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம நம்பிக்கை துரோகத்துக்கு என்னது நம்மளை விட்டு கொடுத்துடுறோம் இல்லையா? சோ இது எல்லாம் சேர்ந்து அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஈவென்ட் பை ஈவென்ட் எப்படி பாவம் அவரோடு கூட அந்த ஃபைனல் 24 ஹவர்ஸ் அவரோடு போராடுகிறது என்பதை அங்க காமிக்கிறாங்க. பிகாஸ் சின் வாஸ் என்னது அவரோடு போராடி கொண்டிருக்கிறது. கடைசியா சின் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சின் வாஸ் பனிஷ்டு. எப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய மரணத்துல யாரு சின் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, வாஸ் பனிஷ்ட். எப்படி பனிஷ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றதுதான்
அடுத்தது முக்கியமான ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிற மிக முக்கியமான விஷயம். சோ ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன நினைப்போம், பொதுவா இந்த 1ஆம் 2ஆம் வசனத்தோட நம்ம நிப்பாட்டிடுவோம். சரியா? சோ அதனாலதான் ஆக்சுவலா நம்ம அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசிச்சுட்டு தான் நம்ம ஆக்சுவலா அதை யோசிக்கவே ஆரம்பிக்கணும். என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா ரோமர் 8ஆம் அதிகாரத்துல தம்முடைய குமாரனை 3ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், பாவம் மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி அவர் அனுப்புறாரு. சோ ஆஃபரிங்கா இவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. பலியும் காணிக்கையும் விரும்பவில்லை, நான் என் சரீரத்தை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கிறாரு. மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். சோ இப்படி தீர்த்ததுனால 1ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான விஷயம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? இப்பதான் நம்ம 1ஆம் வசனத்துக்கு வரோம். வாசிங்களானு. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஓகே. சோ ஆக்சுவலா அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல வந்து என்ன ஆட் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு அப்படிலாம் ஆட் பண்ணி இருக்குது. நிறைய மேனுஸ்கிரிப்ட்ஸ் நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது இல்ல. சோ அதனாலதான் இங்கிலீஷ் பைபிள்ல அப்புறம் பல ரீசெண்டா உள்ள வெர்ஷன்ஸ்ல எல்லாம் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த வசனத்தை இப்படிதான் போட்டிருக்கோம். there is no condemnation for those who are in Christ Jesus. தூக்குல இருக்கிறவங்களுக்கு நோ கண்டம்னேஷன். நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன கண்டம்னேஷன் இது? சோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றது இன்னைக்கு டைம் பத்துமான்னு தெரியல. சின்ன ஏன் கண்டம்னேஷன் கிடையாது? சின்ன வந்து கண்டம் பண்ணிட்டாரு. யாருடைய சரீரத்துல கண்டம் பண்ணாரு? சின் இஸ் கண்டம்ட் இன் ஜீசஸோட சரீரத்துல சின் கண்டம்ட் பண்ணப்பட்டுச்சு. அதனால இப்ப இயேசுவுக்கு பிலாங் பண்ற மெஸ்ஸியாவின் மக்களாக இருக்கக்கூடிய மெஸ்ஸியாவை பின்பற்றுகிறவங்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னா கண்டம்னேஷன் கிடையாது. இப்போ நம்ம முக்கியமா திங்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கண்டம்னேஷன் என்ன கண்டம்னேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அகைன் கண்டம்னேஷன்ற வேர்டை பொதுவா நம்ம எப்படி புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொன்னா நான் சுருக்கமா இன்னைக்கு சொல்றேன், முடிஞ்சா டைம் இல்லாததுனால நெக்ஸ்ட் வீக் நம்ம இதை குறிச்சு டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த கண்டம்னேஷன்ன்றது எதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா பொதுவா நம்ம இந்த கண்டம்னேஷனை நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா நமக்கு வரப்போகிற இட்டர்னல் பனிஷ்மெண்ட் ஹெல் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஸோ அதை நம்ம எங்க இருந்து நம்ம டிரைவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லல, பட் நம்ம அப்படி ஒரு தியாலஜி நம்ம டிரைவ் பண்ணி வச்சிருக்கோம். இட்டர்னல் பனிஷ்மெண்ட் ஹெல் பத்தி தான் இங்க சொல்லியிருக்கு. ஸோ வந்து கிறிஸ்துக்குள் உட்பட்டவங்களுக்கு வந்து ஹெல் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ அது கரெக்டா தப்பா அப்படின்றதெல்லாம் நம்ம பிறகு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கண்டம்னேஷன் அப்படின்றது பொதுவா அந்த அன்னைக்கு இருந்த கிரேக்க உலகத்துல அல்லது ரோம கிரேக்க உலகத்துல கிரேக்கோ வேர்ல்டு அதுல வந்து இந்த கண்டம்னேஷன் அப்படின்றது யூசுவலா சீசர் கொடுக்குற பனிஷ்மெண்ட் தான் கண்டம்னேஷன் சொல்லி சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. சீசர் கொடுக்குற பனிஷ்மெண்ட் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டம்னேஷன் சொல்லி சொல்லுவாங்க. பொதுவா சீசர் என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பான்? அதுதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, கிராஸ்ல வந்து அவர் ஏற்றுக்கொண்டார். மேக்சிமம் பனிஷ்மெண்ட் அவன் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா சிலுவையில அவங்கள தொங்க வச்சு அவங்கள அவமானப்படுத்தி அவங்கள என்ன பண்ணுவான், சிலுவையில சாகடிப்பான். ஸோ அதுதான் அவன் கொடுக்குற மேக்சிமம் பனிஷ்மெண்ட். இப்போ இந்த கிறிஸ்டியன்ஸுக்கு ரோமன் கிறிஸ்டியன்ஸுக்கு இதெல்லாம் ரோமன் கிறிஸ்டியன்ஸ் நமக்கு இன்னைக்கு புதுசா இருக்குது. பட் ரோமன் கிறிஸ்டியன்ஸ் அந்த ரோமன் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு இருந்த அந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அவங்களுக்கு காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னது? கிராஸ்னாலே அவங்க மைண்ட்ல என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா ஒரு கிராஸ் அப்படின்னாலே ஒருத்தரை கிராஸ்ல கொள்றாங்க அப்படின்னாலே அன்னைக்கு வாழ்ந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா இம்மிடியட்லி என்னதான் ஞாபகம் வரும்? சீசரை எதிர்க்கிற ஒருத்தனுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத அவங்க மைண்ட்ல ஞாபகம் வரும். சோ இதுக்கு நம்ம இங்க பாக்குற இந்த கண்டம்னேஷனுக்கு பனிஷ்மெண்ட்ன்ற மீனிங் வரும். ரெண்டாவது இதுக்கு என்ன மீனிங் வரும் அப்படின்னு சொன்னா ரோமர் 8ஆம் அதிகாரத்தோட அந்த சாப்டரோட கான்டெக்ட்ல நம்ம பார்த்தோம்னா 8th சாப்டரோட கான்டெக்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த கண்டம்னேஷன் அல்லது இந்த பனிஷ்மெண்ட்ன்றது எதை மீன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா தேவன் மனுஷனை வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா தன்னுடைய சாயல்ல உருவாக்குறாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா தம்முடைய சாயல்ல அவருடைய இமேஜ்ல உருவாக்குறாரு. கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இருக்குது. நான் சொல்லி முடிச்சிடுறேன். உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நம்ம அடுத்த வாரம் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா
29:30 கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை, என்ன பிளஸிங் அவர் கொடுக்குறாரு ஃபைனலி அப்படின்னு பார்த்தா, அங்க அதை தான் நம்ம பார்க்கணும். நம்ம டீட்டெயில் பார்ப்போம். எவர்களை முன்குறித்தாரோ அவங்கள என்ன பண்றாரு, தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். என்ன மகிமை? 17ஆம் வசனத்தை பாருங்க. பிள்ளைகளானால் சுதந்திரவுமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவுமாமே, கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படும் பொருட்டு. அப்போ எதுக்காக அவர் நம்மள கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, glory with Christ. So glory with Christ. glory with Christ எழுதக்கூடாது இல்ல, சரி. glory with Christ, கிறிஸ்துவோடு கூட மகிமைப்படுகிறவர்களுக்கு. சோ மகிமைப்படுறதுக்காக தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. சோ அந்த மகிமை என்ன? கடவுள் இழந்து போன சாயல்ல திரும்பவும் அந்த மகிமையை நம்ம அடைகிறதுக்காக நம்மளை அழைத்திருக்கிறார். அப்படின்னா இது யாருக்கு கிடைக்கும்? நமக்கு கிடைக்கும். யாருக்கு கிடைக்கும்? மெசியாவுக்கு உட்பட்டவர்களுக்கு அது கிடைக்கும். மெசியாவுக்கு உட்பட்டவர்களுக்கு அது கிடைக்கும். யாருக்கு கிடைக்காது? அப்ப எது கிடைக்காது? இந்த கிறிஸ்துவனுடைய மகிமை அடைகிற அந்த ஸ்லாக்கியம் யாருக்கு கிடைக்காது? மெசியாவுக்கு உட்படாதவர்களுக்கு கிடைக்காது. சோ இதுதான் அவர் சொல்ல வராரு. சோ என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீக் டீடைலா பார்க்கலாம். ஜெபம் பண்ணி முடிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் புரிய வைத்துக் கொண்டிருக்கிற காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இவைகளை நாங்கள் புரிந்து இவைகளை தேறி தேவரீர் எங்களை கொண்டும் எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற நம்பிக்கையை குறித்தும் நாங்கள் தெளிவாய் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையையும் எங்களுடைய ஊழியத்தையும் எங்களுடைய இந்த உலகத்திலே நாங்கள் செய்கிற காரியங்களையும் அமைத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். வந்து கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளையும் சந்தித்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.